ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜயும் காவேரியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வேலைக்கு போய் இந்த மாதிரி இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு வர விஷயமா காவேரி ரொம்பவுமே கவலைப்பட்டு பேசுகிறாங்க. விஜய் அதுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கமாக எபிசோட் ஓட்டிடுறாங்க. அதாவது இவங்க வேலை தேடுறது, கஷ்டப்பட்டு போகிறது வர்றது, நீங்கள் எவ்வளோ பெரிய எம்டி அப்படி இப்படிங்கிற மாதிரியும், வேலைக்கு போன இடத்துல என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக பேசிக்கிறாங்க. அதை பார்க்கவே ரொம்பவுமே நல்லா சந்தோஷமாக இருக்குது. அங்கே பார்த்தா குமரன் கங்கா கிட்ட பாடுபட்டுட்டு கடைசியில் பார்த்தா குமரன் எந்திரிச்சு வராரு. அவருக்கு நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, ஆமாம் எனக்கு கூட அப்படி தான் மாமா, கங்கா என்ன பேசுகிறானே புரியல, திடீர் இந்த மாதிரி கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சம்மந்தமாக சும்மா பேசுகிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்லையும் நிவின் வீட்டில் என்ன நடக்குது, இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி காமெடியாக பேசிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. காவேரி பிடிச்சி விஜய் பிடிச்சி கடிச்சு வச்சு போடுறாங்க. ஏன்னா இடையில என் ஒய்ஃபும் அப்படி தான் என்னை பராண்டி விட்டுறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டிக்கிட்ட அதாவது காவேரி உட்காந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா வாசப்படியில் தாத்தாவும் பாட்டி நிற்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தா தான். உள்ளே பார்த்தா விஜய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் கல்யாணி பாட்டி பாவம் என்ன தான் கோவமோ தெரியல காவேரி மேலே. ஆரம்பத்திலேருந்தே பார்த்தா கொஞ்சம் அப்படி சிடுன்னு தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு கதைக்கு வந்தோம் அப்படின்னாக்கா, இப்போ வளைகாப்பு விஷயமா பேச வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தா இங்கேருந்து 5வது மாதத்துலேயே இதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அதாவது விஜய் இவங்க வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, இதை காரணமாக காட்டியாவது அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேசுகிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் நாங்கள் அதாவது இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கொஞ்சம் கோவமாகி பேசும்போது நான் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் இருக்கார்ல அந்த போர்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா தாத்தாவும் பாட்டியும் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. அங்கே பேசும்போது இல்லை நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. பாட்டி என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. விஜய் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. விஜய் என்ன மனசில் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, காவேரிக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் நினைக்கிறார். மற்றபடி அவருக்கு எந்த கோபமும் இல்லை. பாட்டி விஜய் இங்கே ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எல்லாமே பாசத்தோட அன்போட உச்சகட்டம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாத்தா புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப ஜென்டிலாக சூப்பராக பேசுகிறாரு தாத்தா. அவரோட அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவரோட அனுபவம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக விஜய் கிட்ட பேசுகிறாரு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளார கவலைப்படுறாரு அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் கூட காட்டுறாங்க. நல்லபடியாக பேசிட்டு இப்போ கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா பாட்டி ரொம்ப கோவமாக தான் போய் காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. பின்னாடியே தாத்தா வராங்க. இப்போ விஜயும் காவேரி சாரதா இவங்களாம் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பயுமே கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா தாத்தா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வருத்தத்தோடு நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ விஜயும் காவேரி அப்படியே அங்கே நிற்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் வழக்கம் போல் நம்ம கங்கா அதிரடி சரவெடியாக இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தாத்தா பாட்டி வாங்கிட்டு வந்த அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எப்போ வளக்காப்பு வைப்பீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாட்டி இருந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கும் ஒன்றாவே வளைக்காப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போதே கங்கா ஆரம்பிக்கிறாங்க. இது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.